Good morning students. Today first standard term 2 EVS subject la lesson 2 பார்க்க போறோம். Water lesson name என்னது? Water. Learning objectives. The learners list out the various uses of water. Conduct simple experiment with water. Become aware of saving water. Various uses நம்மளோட வாட்டரோட யூசஸ் பற்றி பார்க்க போகிறோம். தென் வந்து வாட்டர் வச்சு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட், தென் வந்து வாட்டரை வந்து எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்றத இந்த லெசனில் நான் டீச் பண்ண போகிறேன். ஓகேவா? பாருங்க, வாட்டர் இன் அவர் லைஃப். லிஸ்ட் அவுட் let us discuss what are the different activities for which we use water. Observe the pictures and talk about it. ஸோ எந்த மாதிரியெல்லாம் நம்ம ஆக்டிவிட்டீஸில் வந்து வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு குக்கிங்க்கு வாட்டர் அப்படின்றது தேவை. தென் வந்து சில்ட்ரன் ட்ரிங்க் பண்ணுற, நம்ம குடிக்கிறதுக்கு என்ன தேவை? தண்ணி தேவை. தென் வந்து ட்ரிங்க், கவ் வந்து என்ன பண்ணுது? வாட்டர் வந்து ட்ரிங்க் பண்ணுது. அனிமல்ஸ்க்கும் வாட்டர் தேவை. தென் ட்ரெஸ்ஸஸ் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வாட்டர்ஸ் தேவை. தென் பாத், குளிக்கிறதுக்கு வாட்டர் தேவை. ஃபார்மிங், அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கும் வாட்டர் தேவை. சரியா? பாருங்க, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ், டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து நமக்கு என்ன தேவை? வாட்டர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட்டர் இல்லாமல் நம்மளால என்ன பண்ண முடியாது? லிவ் பண்ணவே முடியாது, உயிர் வாழவே முடியாது. ஸோ லிவிங் திங்ஸ் எல்லாத்துக்குமே என்ன தேவை? வாட்டர் அப்படின்றது தேவை. பிளான்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாத்துக்குமே என்ன தேவை? வாட்டர் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். We use water for many of our daily activities. நமக்கே தெரியும். இப்போ மார்னிங் இண்டிவிஜுவலாக ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் நீ இருக்கு அப்படின்னா உனக்கு மட்டும் வாட்டர் யூசேஜ் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாமா? மார்னிங் எழுந்திரிச்சோம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், மார்னிங் டியூட்டிஸ் முடிப்போம். தென் வந்து பாத் பண்ணுறது, ஃபுட் எடுக்கிறதுக்கு பிஃபோராகவும் ஹேண்ட் வாஷ் பண்ணணும், ஆஃப்டரும் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். நம்ம ஈட் பண்ணுற அந்த பிளேட்டை வந்து என்ன பண்ணணும்? வாஷ் பண்ணுறதுக்கு வாட்டர் தேவை. தென் வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து வாட்டர் பாட்டிலில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி கொண்டுட்டு வருவோம். தென் வந்து வாட்டர்ன்றது நமக்கு வந்து இன்பிட்வீன்ல வந்து என்ன தேவை? ட்ரிங்க் பண்றதுக்கு வாட்டர் தேவை. ஸோ வந்து எவ்ரி ஆக்டிவிட்டிஸ்க்கும் நமக்கு என்ன தேவை? வாட்டர் அப்படின்றது வேணும். we drink water to keep ourselves healthy. ஸோ வாட்டர் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாடி எப்படி தான் இருக்கும்? ஹெல்த்தியா தான் இருக்கும். we use water to bath, cook, wash clothes and grow plants. We cannot live without water. தண்ணி இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது? உயிர் வாழவே முடியாது. வெக்காபுலரிஸ் என்ன கொடுத்துருக்காங்க? பாத், ட்ரிங்க், வாஷ், க்ரோ, குக், போர், பிரஷ். நெக்ஸ்ட் எப்படி லெமன் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்றேன்னு பாருங்க. கட் த லெமன் இன்டூ 2 பீசஸ். லெமன் ஜூஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்கேன். எப்படி இருக்கும்? ஷோரா இருக்குமா? புளிப்பு தன்மையோட தானே இருக்கும். அதில் நம்ம சுகர் வித் சால்ட் வந்து ஆட் பண்ணுவோம்ல. எதுக்காக? அந்த சோரோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸ்குவீஸ் த ஜூஸ் இன்டூ எ கிளாஸ். ஸோ என்ன பண்ணுவோம்? கட் பண்ண ஜூஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த லெமன்ல இருந்து ஜூஸை வந்து பிழியணும். ஆட் சஃபிஷியன்ட் சுகர் அண்ட் எ பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஸோ தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிட்டு, பிஞ்ச் அப்படின்னா என்னன்னா நம்மளோட 2 ஃபிங்கர்ஸ்ல எடுத்துக்கிற சால்ட்டை தான் வந்து பிஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். போர் வாட்டர் அண்ட் ஸ்டிர் இட் வெல். என்ன பண்ணணும்? தண்ணி ஆட் பண்ணிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் லெமன் எடுத்துக்கணும், கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதை வந்து என்ன க்ளோஸ் பண்ணணும். தென் வந்து அதில் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். சஃபிஷியன்டான சுகர் அண்ட் சால்ட் கொடுக்கணும். அடுத்து வந்து என்ன பண்ணணும்? அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆஃப்டர் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? லெமன் ஜூஸ் கிடைக்கும். இந்த லெமன் ஜூஸ் வந்து நம்ம அதிகமாக எப்போ எடுத்துக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன்ஸ்ல தான் நம்ம எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பேஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. மேட்ச் த ஆக்டிவிட்டிஸ் வித் த ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேபி வந்து பாத் பண்ற மாதிரி வித் பக்கெட், சோப் எல்லாமே இருக்கு. ஸோ அவனுக்கு என்ன தேவை? மக்கு தேவை. மக்கு தானே தேவை. நெக்ஸ்ட் ஒரு புல் இருக்கு, அதுக்கு வந்து என்ன தேவை? வாட்டர் ட்ரிங்க் பண்றதுக்கு டப்பு தேவை. நெக்ஸ்ட் ஒரு சில்ட்ரன் வந்து வாட்டர் கிளாஸ்ல வந்து ட்ரிங்க் பண்றான். அதோட ஆப்ஜெக்ட் என்ன? எதுல இருந்தா எடுத்து தண்ணி இருக்கணும்? பாட். நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் வாஷ் பண்றாங்க, வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. அதோட ஆப்ஜெக்ட் என்னது? டேப். நமக்கு வேர்ல்டு வாட்டர் டே எப்போ அப்சர்வ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா மார்ச் 22. வேர்ல்டு வாட்டர் டே எப்போ அப்சர்வ் பண்றோம்? மார்ச் 22. நெக்ஸ்ட் ஒரு ரைம்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட்டர் 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 எவ்ரிவேர். ரைம்ஸ் பாருங்க. ரைன், இட்ஸ் ரைனிங் அண்ட் ரைனிங், pouring everywhere. I am singing and dancing.
playing everywhere, the trees are swaying, the animals are enjoying. Without rain there is no life anywhere. ஸோ வந்து ரெயின் வந்துச்சு அப்படின்னு அப்படி இருக்கும், நம்ம வந்து ரொம்ப ஜாலியா டான்ஸ் ஆடுவோம், பாட்டு பாடுவோம். அதே மாதிரி அனிமல்ஸ் என்ன பண்ணுவோம், ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். தென் வந்து பிளான்ஸுக்குலாம் வந்து வாட்டர் வந்து எனஃபா கிடைக்கும், பிளான்ஸ் ட்ரீஸ் எல்லாம் ஹாப்பியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெயினே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளோட லேண்ட் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும். ஸோ லிவிங் திங்ஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட்ராய்னா அழிஞ்சுக்கிட்டே வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரெயின்ன்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். Rain is the main source of water for lakes, ponds, wells and rivers. இப்போ லேக் அப்படின்னா என்னது, ஏரி. பாண்ட்ஸ் அப்படின்னா என்னது, குளங்கள். வெல்ஸ்னா கிணறுகள். ரிவர்ஸ் அப்படின்னா ஆறுகள். ஸோ இதுதான் நம்மளோட ரெயின் அப்படின்றது மெயின் சோர்ஸ். ரெயின் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் எதுக்கெல்லாம், லேக்ஸ், பாண்ட்ஸ், வெல்ஸ் அண்ட் ரிவர்ஸ். ஆல் லிவிங் பீயிங்ஸ் நீட் வாட்டர் டு லிவ். வாழ்றதுக்கு என்ன தேவை, வாட்டர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிஷஸ், ஃப்ராக்ஸ், டக்ஸ் அண்ட் மெனி பிளான்ட்ஸ் லிவ் இன் வாட்டர். ஸோ வந்து மீன்கள், தவளைகள், வாத்துகள் அண்ட் மெனி பிளான்ட்ஸ்னா நிறைய தாவரங்கள் எல்லாமே எதுல தான் வாழுது, லிவ் இன் வாட்டர்ல வாழுது. அதான் நமக்கு பிக்சர்ஸா கொடுத்துருக்காங்க பாருங்க. அனிமல்ஸ்ல டீர் வந்து என்ன பண்ணுது, ரிவர்ல இருந்து வாட்டர் எடுக்குது. பீகாக். ஸோ எல்லா அனிமல்ஸ்க்கும் நமக்கு என்ன தேவை அப்படின்னா வாட்டர் அப்படின்றது தேவை. ஹியூமன் பீயிங்ஸ் நமக்கும் வாட்டர்ன்றது இம்பார்ட்டன்ட். பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வாட்டர்ன்றது இம்பார்ட்டன்ட். அண்ட் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ். ஓகேவா. ஸ்டெப் டு ப்ரிப்பேர் கிளீன் அண்ட் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் கலெக்ட் வாட்டர் இன் எ வெசல். நம்ம ஒரு பாத்திரத்துல வந்து என்ன பண்ணணும், ஒரு பாட்டில் வந்து வாட்டர்ஸை கலெக்ட் பண்ணிடணும். தென் வந்து கிளாத் வச்சு என்ன பண்ணணும், கிளீன் கிளாத் வச்சு வாட்டர் வந்து ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ண வாட்டர் பாட்டை வந்து என்ன பண்ணணும், பாயில் பண்ணணும். பாயில் பண்ணி முடிச்சோடனே அதை ஒரு லிட்டுனா என்னது, மேலே வைக்கிற தட்டை தான் லிட்டுன்னு சொல்லுவோம். கவர் இட் வித் எ லிட் வச்சு கவர் பண்ணிடணும். தென் வந்து அந்த வாட்டர் வந்து அதோட ஹீட் எல்லாமே கூல் ஆகணும். கூல் ஆனது ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த வாட்டரை ட்ரிங்க் பண்ணணும். இதுதான் நம்ம கிளீனிங் வாட்டர் எடுத்துக்கிற ஸ்டெப்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபன் வித் வாட்டர் இருக்கு பாருங்க. வீட்டுல வந்து உங்க பேரண்டோட ஹெல்ப்ல ஐஸ் டியூப் எடுத்து சொல்லுங்க. அந்த ஐஸ் டியூப் எடுத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அது என்ன ஆகும், ஐஸ் டியூப் வந்து ஸ்லோவா வந்து மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி எப்படி ஆகும், வாட்டரா சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீம் வந்து நம்ம வீட்டுல வாங்கி கொடுக்குறாங்க. அந்த ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிடும் போது என்ன ஆயிடும், நம்ம பினிஷ் பண்ற டைமிங்ல வந்து அது மெல்ட் ஆயிடும் இல்லையா. ஸோ எப்பயுமே வந்து சாலிடா இருக்க கூலிங் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆக என்ன ஆகும், மெல்ட் ஆயிடும். ப்ரிப்பேர் வாட்டர் இன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பை யூசிங் ஃபுட் கலர்ஸ். ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு ஜூஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா. ஷாப்ல எல்லாம் கலரா ஜூசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. அதெல்லாம் எதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட் கலர்ஸ் வச்சுதான் யூஸ் பண்றாங்க. தென் வந்து நீ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டிலோ இல்ல ஒரு பாட்ல வந்து எத்தனை டம்ளர் வாட்டர் வந்து ஃபில் ஆகுது அப்படின்னு ஜஸ்ட் நீ செஞ்சு பாரு. இதெல்லாம் ஒரு ஃபன். சரியா, ஃபன் ஆக்டிவிட்டிஸா வீட்டுல பண்ணி பாருங்க. இப்ப ஸ்கூல் வந்துன்னா நம்ம ஸ்கூல்ல பண்ணி பார்க்கலாம். இப்ப நீங்க வீட்டுல இருக்கனால வீட்டுல வந்து இதெல்லாம் பண்ணி பாருங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர். வாட்டர் வந்து எப்படி சேவ் பண்றது அப்படின்றதுனா பாருங்க. பிரஷ் பண்ணும்போது என்ன பண்ணணும், நம்ம அந்த வாஷ் பேஷன் டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் பிரஷ் பண்ணணும். ஓபன் பண்ணி பண்ணோம் அப்படின்னா தண்ணி வந்து இங்க என்ன ஆகும், வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி பாத் பண்ணும்போது நம்ம பக்கெட்ல வாட்டர் ஃபில் பண்ணிட்டு நம்ம பாத் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் வந்து சேவ் ஆகும். இதே நம்ம ஷவர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதிக அளவுக்கு வாட்டர் வேஸ்ட் ஆயிரும். ஸோ சேவிங் மெத்தட்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் டேப் வந்து ஏதாவது லீக் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம வந்து பிளம்பர்ஸ் வந்துச்சு அந்த டேப்பை வந்து சரி பண்ணிடணும். க்ளோஸ் த டேப், க்ளோஸ் த டேப். when you brush. Use a bucket. when you pot. Repair the tap. when it leaks. Save water. Save. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரஷ் பண்ணும்போது கண்டிப்பா டேப் வந்து க்ளோஸ் பண்ணிருக்கணும். பார்க் பண்ணும்போது பக்கெட்ல வாட்டர் ஃபில் பண்ணி தான் பார்க் பண்ணணும். லீக் ஆன டேப் வந்து என்ன பண்ணணும், ரிப்பேர் பார்த்துடணும். ஓகேவா. Some more good habits to conserve water. Turn off taps while washing cloth. Cloth வந்து வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணணும், டேப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் ட்ரெஸ்ஸஸ் வந்து வாஷ் பண்ணணும். இப்போ சப்போஸ் இதை ஓப்பன் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த பக்கெட் வந்து வாட்டர் ஃபுல்லா என்னாட்டே இருக்கும், ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது,
பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா வாட்டர் அப்படின்றது அதிக அளவுக்கு வேஸ்ட் ஆகும். சேவ் பண்ணணும்னா டேப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு எனஃபான வாட்டர் பக்கெட்ல வச்சுட்டு தென் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், டேப்ல வாட்டர் வந்து ஓபன் பண்ணணும். நெக்ஸ்ட் வாட்டர் த பிளான்ட்ஸ் இன் த மார்னிங் டைம் வந்து நம்ம வாட்டரிங் பண்ணோம் அப்படின்னா பிளான்ட்டுக்கு வந்து கம்மியான வாட்டர் தான் இருக்கும். இதே நம்ம இன்பிட்வீன் அதாவது ஆஃப்டர்நூன் டைம் எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து ஹையா இருக்கும், வாட்டர் வந்து அதிகமா பிளான்ட்ஸ்க்கு வந்து தேவைப்படும். ஸோ நம்ம வாட்டரை சேவ் பண்ணோம் அப்படின்னா மார்னிங் டைமிங்ல தான் பிளான்ட்டுக்கு வந்து வாட்டர் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். வாட்டர் த பிளான்ட்ஸ் இன் த மார்னிங். நெக்ஸ்ட் we need to use water sparingly. If we do not have enough water our life become difficult. ஸோ நம்ம வந்து குறைஞ்சபட்சம் தான் நம்ம என்ன பண்ணணும், வாட்டர் வந்து நம்ம எடுத்துக்கிறணும். நம்மளுக்கு தண்ணி கிடைக்கல அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்து எப்படி இருக்கும், டிஃபிகல்ட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னைக்கு வந்து வாட்டர் வரலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சரி வாட்டர் போர்வெல் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க, வீட்டுல போர் போட்டு நம்ம டேப்ல வந்து டேங்க்ல இருந்து வாட்டர் இது பண்ணி டேப் மூலமா யூஸ் பண்றோம். சப்போஸ் மோட்டர் ப்ராப்ளம் ஆகி தண்ணி வரல அப்படின்னா அன்னைக்கு டே ஃபுல்லாவே எப்படிதான் இருக்கும், வாட்டர் இல்லாம நம்மளால எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸுமே பண்ண முடியாது. பாத்ரூம் போனா வாட்டர் வேணும், குக் பண்றதுக்கு வாட்டர் வேணும், கிளாத் வாஷ் பண்றதுக்கு வாட்டர் வேணும், வெசல்ஸ் கிளீன் பண்றதுக்கு வாட்டர் வேணும். இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிஸ்க்கும் நமக்கு என்ன தேவை, தண்ணி அப்படின்றது தேவை. ஸோ கண்டிப்பா நம்ம வாட்டர் சேவ் பண்ணி வைக்கணும். சேவ் பண்ணி வச்சாதான் நமக்கும் தண்ணி எனஃபா கிடைக்கும், போதுமான அளவுக்கு கிடைக்கும். இன் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இதுக்கடுத்து வர்ற ஜென்ரேஷன்ஸ்க்கும் தண்ணி அப்படின்றது போதுமான அளவுக்கு கிடைக்கும். ஸோ வி சேவ் அவர் வாட்டர், வி மஸ்ட் சேவ் அவர் வாட்டர்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன லெசன் பார்த்தோம், வாட்டர் லெசன் பார்த்தோம். வாட்டர் லெசன்ஸ்ல வந்து வாட்டர்ன்றது நமக்கு எந்தெந்த யூசேஜுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் லெமன் ஜூஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் வந்து வாட்டர் சோர்சஸ் என்னென்னு பார்த்தோம். லேக்ஸ், பாண்ட்ஸ், வெல்ஸ், ரிவர்ஸ் இதெல்லாம் வாட்டர் சோர்சஸ் பார்த்தோம். அதில் வந்து ஃபிஷ், ஃப்ராக், டக்ஸ், பிளான்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து லீவ் பண்ணுதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வாட்டர் வந்து எப்படி வந்து கிளீன் பண்றது, சேஃபா வந்து எப்படி வாட்டர் வந்து நம்ம ட்ரிங்க் பண்றது ஸ்டெப் பார்த்தோம். பாட்டில் கலெக்ட் பண்ணணும், கிளாத்ல ஃபில்டர் பண்ணணும், அதை வந்து பாயில் பண்ணிட்டு லிட்னால கவர் பண்ணிட்டு தென் அதை கூல் பண்ணி தான் நம்ம வாட்டர் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபன் வித் வாட்டர் பார்த்தோம். ஐஸ் டியூப் வந்து மெல்ட் ஆகி அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க சொன்னேன், வாட்டர் கலர் பண்ணி பார்க்க சொன்னேன். தென் ஒரு பாட்ல வந்து வாட்டர் வந்து எத்தனை டம்ளர்ஸ் வந்து அதுல வந்து ஃபில் ஆகுது அப்படின்ற கவுண்ட் எடுக்க சொன்னேன். ஓகேவா, இதெல்லாம் வந்து ஃபன் வித் வாட்டர்ஸ். நெக்ஸ்ட் கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர், வாட்டர் வந்து எப்படி சேவ் பண்றதுன்னு பார்த்தோம். பிரஷ் பண்ணும்போது டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னேன். பாத் பண்ணும்போது பக்கெட்ல ஃபில் பண்ணணும். டேப் லீக் ஆச்சுன்னா அதை ரிப்பேர் பார்த்துடணும். நெக்ஸ்ட் வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணணும், நம்ம வந்து டேப்பை க்ளோஸ் பண்ணி தான் வாஷ் பண்ணணும். பிளான்ட்டுக்கு வாட்டர் பண்ணணும் அப்படின்னா மார்னிங் டைமிங்ல நம்ம வாட்டர் வந்து கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் வந்து நம்மளோட தேவைகளுக்கான தண்ணீரை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சப்போஸ் நமக்கு போதுமான வாட்டர் கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட லைஃபே வந்து எப்படி இருக்கும், டிஃபிகல்ட்டா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் லெசன் வந்து உனக்கு ஃபினிஷ் ஆகுது. நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உன்னோட ஒர்க் புக்ல உங்களோட பேரண்ட்ஸோட கைடன்ஸ்ல choose the best answer, filling the blanks, match the following, true or false டைப் பண்ணி போட்டோ காப்பீஸை வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல சென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.